ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கையானது விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் திமுகவின் வேட்பாளர் வி.சி. சந்திரகுமார் நம்மிடையே இருக்கார். நம்ம அவர்கிட்ட பல தகவல்களை கேட்டு பெறுவோம். அவருக்கான வெற்றி முகமாக தான் இந்த தேர்தல் தற்போது அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த சூழலில் அவர்கிட்ட நம்ம சில கேள்விகளை முன்வைப்போம். இந்த வெற்றிக்கான காரணம், வெற்றி பெறுவதற்கான அந்த அடிப்படையான விஷயங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள் சார். இந்த வெற்றிக்கு காரணம் முழுக்க தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், எங்கள் கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் தளபதி, அதேபோல எங்கள் இயக்கத்தினுடைய இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி அவர்கள். இந்த வெற்றிக்கு அவர்கள் வகுத்து கொடுத்த வியூகம் தான் இன்னைக்கு இப்படிப்பட்ட வெற்றி. ஏன்னா எலெக்ஷன் அறிவிச்சோன்னு சொன்னாங்க, இது மாதிரி வேற யாரும் உங்களுக்கு தொகுதியில உதவி பண்றதுக்கோ தேர்தல் பணியாற்றுவதற்கு யாரும் இருக்க மாட்டாங்க. பொது தேர்தலை போல இந்த தேர்தலை சந்திங்க, மக்கள் எந்த அளவிற்கு நம்ம மேல நமக்கு வரவேற்பு கொடுக்கிறார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதனால நீங்க இந்த மாதிரி தான் தேர்தல் நடத்தணும்னு சொல்லி ஒரு வழிமுறைகளை சொல்லி கொடுத்தாரு. அந்த அடிப்படையிலே நாங்கள் மக்களை சந்தித்தோம். அப்பொழுது மக்களை சந்திக்கின்ற பொழுதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த மாதிரி மக்களை சந்திக்கின்ற பொழுது எங்களுடைய அமைச்சர் முத்துசாமி அவர்கள் தொடர்ந்து நாம் நடந்தே சென்று வாக்குகளை கேட்போம் என்று ஒரு முடிவெடுத்து விட்டார். அந்த அடிப்படையில் நாங்கள் போகின்ற பொழுது என்ன தெரியுதுன்னா, ஈரோடு கிழக்கு தொகுதியில் இருக்கின்ற மக்கள் தமிழ்நாடு அரசினுடைய, திராவிட மாடல் அரசினுடைய பல்வேறு நலத்திட்டங்கள் எல்லாம் அவர்களை நேரடியாக சென்று அடைந்திருக்கிறது. அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் அது உதவியாக இருக்கிறது. இந்த செய்திகள் எல்லாம் அங்க போய் அவங்கள மக்களை பார்க்கின்ற பொழுது நாம் தெரிந்து கொள்றோம். அதாவது நேரடியாக தெரிஞ்சுக்கிறோம். அது முன்னாடி தெரியும், இருந்தாலும் அதை ஒரு ஆதாரத்தோடு சாட்சியோடு சொல்ற மாதிரி இது தெரியுது. அப்போ அதனால சொன்னாங்க, இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் முழுக்க மக்கள் நல திட்டங்கள் தான் எங்களை வெற்றி பெற வைக்க போகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தையும் உதயசூரியன் சின்னத்தையும் மிகப்பெரிய வெற்றிக்கு கொண்டு செல்ல போவது மக்கள் நல திட்டங்கள், தலைவர் தளபதியுடைய மக்கள் நல திட்டங்கள் சொன்னோம். அது இன்னைக்கு உண்மையாக மெய்ப்பிச்சு மக்கள் அந்த முடிவு எடுத்து எங்களுக்கு ஒட்டுமொத்த ஆதரவை கொடுத்திருக்கிறார்கள். அதனால் அதுதான் காரணம். திரு ஈ.வி.கே. இளங்கோவன் அவர்களுடைய மரணத்தை அடுத்து அந்த பணிகள்லாம் விட்டு செல்லப்பட்டிருக்கு. அந்த பணிகள்லாம் தொடர்வதற்கான அந்த நடவடிக்கையில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை மேற்கொள்ள போறீங்க? அதனால தான் சார், இந்த தேர்தலுக்கு நான் எலெக்ஷனில் நிற்கும் பொழுதே நான் என்ன சொன்னேன்னா, இந்த தேர்தலில் நான் எனக்கென்று தனியாக ஒரு வாக்குறுதி அளிக்க விரும்பவில்லை. காரணம் என்னன்னா, ஈ.வி.கே. அண்ணன் இளங்கோவனும் சரி, அவருடைய மகன் சகோதரர் திருமகன், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 2 பேருமே நிறைய வாக்குறுதிகள் மக்கள்கிட்ட கொடுத்தாங்க. அது செயல்பாட்டுக்கான பூர்வாங்க பணிகள், ஆய்வு பணிகள்லாம் நடந்து அது ஒரு மாதிரி அது போயிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நாம் ஒரு திட்டத்தையோ அல்லது ஒரு வாக்குறுதியை கொடுத்து அதுக்கு போய் முன்னெடுத்தோம்னா இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே பெண்டிங் ஆயிடும். அதனால என்னுடைய பணி இந்த 1.5 ஆண்டுகளில் அவங்க சொல்லிட்டு போயிருக்கிற மக்கள் நல பணிகளை, அவர்கள் சொல்லியிருக்கின்ற வாக்குறுதிகளை நிறைவேற்றுதான் என்னுடைய முதல் நோக்கமாக கருதி அதை முன்னெடுத்துக்கிட்டு இருக்கேன் நான். கட்டாயமா இப்போ பிரச்சாரத்தின் போது மக்களை நீங்கள் சந்திச்சிங்க, அந்த மக்கள்கிட்ட இருந்து ஏதாவது கோரிக்கைகள் வந்ததா? அதை பற்றின தகவல்கள்? நானும் அண்ணன் அமைச்சர் முத்துசாமி அண்ணன் அவர்களும் தொடர்ந்து மக்களை சென்ற பொழுது மக்கள் தங்களுக்கு இருக்கின்ற அத்துணை பிரச்சனை எங்களிடத்திலே 1 to 1 என்று சொல்லக்கூடிய அளவில் 1 அடி 2 அடி வித்தியாசத்திலே எங்களிடத்திலே பல்வேறு கருத்துக்களை எங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டார்கள். அதில் பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு நாங்கள் ஏற்கனவே அவர்கள் கேட்டிருந்த கோரிக்கைகளை நிறைவேற்றியதற்கு நன்றியும், அதிலே ஒரு சில கோரிக்கைகள் இது நடக்கல அல்லது அது நடக்கல என்று 1-2 கோரிக்கைகள் நிறைவேறாமல் இருப்பதை எங்களிடத்தில் எடுத்து கூறினார்கள். அதேபோல் இன்னும் அவர்களுக்கு என்னென்னலாம் தேவைப்படுகிறது என்பதையெல்லாம் எங்களிடத்தில் எடுத்து சொன்னார்கள். அதனால இந்த தேர்தலில் இந்த பிரச்சாரம் எங்களுக்கு தொகுதி முழுவதும் இருக்கின்ற பிரச்சனைகளை அறிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக அமைந்து விட்டது. அதையெல்லாம் அப்பொழுதே குறிப்பாக எடுத்துக்கொண்டு வந்து விட்டோம். அந்த குறிப்புகள் எல்லாம் எங்கள் கைகளில் இருக்கிறது. இந்த சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று பதவியேற்றதுக்கு பிறகு அந்த பணிகள் தொடர்ந்து நடைபெறும். அவர்கள் கொடுத்த கோரிக்கைகள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேற்றி வைக்கப்படும். இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு நீங்க சொல்லக்கூடிய என்ன சொல்லலான்ட்டு விரும்புறீங்க? சார், தமிழ்நாட்டிற்கு தேவை இந்த திராவிட மாடல் ஆட்சி தான். தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த ஆட்சியை போன்று இதுவரையிலும் தமிழ்நாட்டில் எந்த ஆட்சியும் நடந்ததில்லை. அதனால தமிழ்நாட்டு மக்கள் இந்த ஆட்சியை விரும்புகிறார்கள். இந்த ஆட்சியை விரும்புகிறார்கள் என்பதற்கு ஒரே சாட்சி இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி. அதனால இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அண்ணன் தளபதி அவர்களுக்கும் அண்ணன் உதயநிதி அவர்களுக்கும் மிகப்பெரிய ஆதரவை கொடுத்த ஈரோடு கிழக்கு தொகுதி மக்களுக்கும் உங்கள் தொலைக்காட்சியினாலாக என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று இந்த திராவிட மாடல் ஆட்சிதான் தமிழ்நாட்டிற்கு தேவை என்பதற்காக சான்றாக
இனி 2026 நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு அச்சாரமாக இந்த தேர்தல் இருக்கிறது. எனவே இந்த தேர்தலுடைய வெற்றியினுடைய எதிரொலி அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக தமிழ்நாடு முழுவதும் ஒலிக்கும். இன்னைக்கு ஒரு தொகுதியில் ஒலித்த இந்த எதிரொலி தமிழ்நாடு முழுவதும் ஒலிக்கப் போகிறது. எனவே திராவிட மாடல் தான் தமிழ்நாட்டிற்கு தேவை, திராவிடம் தான் தமிழ்நாடு. கட்டாயமா. இன்னொரு இறுதியான கேள்வி, நீங்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் 2வது இடத்துல இப்போ இருக்காங்க, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? எந்த கட்சி வேட்பாளர் எப்படி இருக்காங்க அந்த விஷயத்துக்குள்ளேயே நாங்கள் போக விரும்பல. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெரும்பாலான மக்கள், அதாவது மிகப்பெரிய அளவில் வாக்கு சதவீதம் அளித்து எங்களை வெற்றி பெற வச்சிருக்காங்க. அதனால நாம் நம்மை விட கீழே வாக்கு வாங்கியிருக்காங்க அல்லது அதை பற்றியெல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறத விட, ஏன்னா அவங்க ஒரு கட்சி நின்னாங்க, அவங்க ரைட்டு, அவங்கள ஒரு ஓட்டு பேங்க் அவங்க வாங்கினாங்க, ஓட்டு வாங்கினாங்க, ரைட்டு. ஆனால் இந்த சூழ்நிலையில நாங்கள் பெற்றிருக்கின்ற வாக்கு எந்த அளவுக்கு மக்கள் மத்தியிலே மக்கள் எங்களுக்கு ஆதரிச்சிருக்காங்க, அந்த வாக்காளர்களுக்கு, அந்த வாக்கு செலுத்தியவர்களுக்கு மட்டுமல்ல, அண்ணன் தளபதி அவர்கள் சொன்னதை போல எனக்கு வாக்களிக்காதவர்களுக்கு சேர்த்து இந்த தொகுதியிலே நாம் பணியாற்ற வேண்டியிருக்கிறது. எனவே அந்த பணிகளை பார்ப்போம். இதை பற்றி விமர்சனம் தேவையில்லை என்று கருதுகிறேன். நன்றிங்க. தற்போது பார்த்தீங்கன்னாக்கா திமுக வேட்பாளர் விசி சந்திரகுமார், அவரது ஈவிகே இளங்கோவன், அதே போல் அவரது மகன் திருமகன் ஈவேரா உள்ளிட்டவர்கள் விட்டு சென்ற பணிகளை தொடர்வதாகவும், அதே போல இவர் மக்களை சந்திக்கும் போது அவர்கள் கொடுத்த அந்த கோரிக்கைகளையும் நிறைவேற்ற தயாராகி வருவதாகவும் நம்மிடையே தெரிவித்திருக்கார். ஒளிப்பதிவாளர் மாசானதுரையுடன் மக்புல் அகமது.